திருப்பலி முன்னுரை. இறைவனிடம் இடைவிடாது இறைஞ்சுவது இன்றியமையாதது என்பதை அறிந்து தூய ஆவியின் கொடைகளை பெற்று வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். வாழ்வை தொடர முடியாத கடினமான சூழலிலும், நன்மைகள் பறிக்கப்பட்டு பாழ்பட்டு கிடக்கும் சூழலிலும் நம்மை காக்கும் நல்ல ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறியச் செய்வதே இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தின் வலிமை. எதையும் யோசிக்க இயலாமல் வாழ்ந்த சீடர்களுக்கு இயேசுவின் உடனிருப்பு ஜெபிக்க வேண்டுமென்ற உள்ளுணர்வை தந்தது. கதவை திறக்க முடியாத கடுங்குளிரிலும் நண்பனுக்கு உதவும் தோழனைப் போல, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் வாய் திறந்து கேட்டால் வரங்கள் கிடைக்கும் என்பது உண்மை. வாயினால் கேட்டு பலவற்றை அனுதினம் பெற்றுக்கொள்ளும் மனதில் அன்பும் நம்பிக்கையும் உயர்ந்தோங்கி உருமாற்றத்தையும் மனமாற்றத்தையும் தரும்போது தூய ஆவியானவரின் வரங்களையும் கொடைகளையும் நாம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு நிச்சயம். நம்மை அறிந்து பராமரித்து பாதுகாக்கும் இறை தந்தையிடம் நம் இதயத்து எண்ணங்களையும் விருப்பங்களையும் அனுதினம் பகிர்ந்து இறை அருளை நிறைவாக பெற்று அன்பிலும் அமைதியிலும் நிலைத்து வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சோதோம் கொமாரா மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் எழுப்பும் பரிந்துரை ஜெபம் இவ்வாசகத்தில் காணப்படுகிறது. கடவுளின் நண்பனாக ஆபிரகாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட உடனேயே ஆண்டவரின் விருப்பம் அறிந்து செயல்படும் பொறுப்பை ஆபிரகாம் உணர்ந்து கொள்கிறார். தன்னை போல சிந்திக்கவும் செயல்படவும் இறைவேண்டல் செய்யவும் ஆபிரகாம் கடவுளின் இரக்கத்தை எப்படியாவது பெற்றுவிட விரும்பும் ஆபிரகாமை போல இறை நம்பிக்கையிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருக்கும் வரம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவை இறைமகன் என்று ஏற்றுக்கொண்டவுடனே நம்முடைய பாவ வாழ்க்கை அழிந்து போகிறது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்ததைப் போல நாமும் குற்றங்கள் குறைகளிலிருந்து விடுபட்டு உடலாலும் உள்ளத்தாலும் இயேசுவை போல பரிசுத்தமாக வாழ நம்மை தருகின்றோம். இதுவே மிக உன்னதமான உயர்வான இறை நம்பிக்கை என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. நீதிமான்களை நேசிக்கும் நல்லவரே எம் அன்பு இறைவா, திருச்சபை தலைவர்களும் நாட்டு தலைவர்களும் குடும்ப தலைவர்களும் ஆபிரகாமை போல தன் மக்களுக்காக பரிந்து பேசி கடவுளிடமிருந்து நன்மைகளை பெற்றுத்தரும் நல்லவர்களாக, கடவுளின் நண்பர்களாக, நீதிமான்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. நம்பிக்கையின் தெய்வமே எம் அன்பு இறைவா, எம்மை மீட்கும்படியாக மண்ணகம் வந்து மனிதனாக பிறந்து எம் பாவங்களை தம் தோள்மேல் சிலுவையாக சுமந்து பாவ சாப வல்லமைகளின் கொடூர தாக்குதல் நம்மை தாக்காமல் இறந்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் மீட்பில் நம்பிக்கை கொண்டு பரிசுத்தத்தை பேணி காத்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. இறைவேண்டுதல் செய்ய கற்றுத்தந்த எம் அன்பு இறைவா, அனுதின ஜபத்திலும் இறைவார்த்தையிலும் நிலைத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் தீமைகளை துரத்தி அழிக்கவும் ஆற்றல் பெற்றிடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. இடைவிடாமல் ஜெபிக்க எம்மை வலியுறுத்திய எம் அன்பு இறைவா, அதிகாலையானாலும் அந்தி சாயும் நேரமானாலும் கடுங்குளிர் தாக்கும் நள்ளிரவு பொழுதானாலும் தொடர்ந்து ஜெபித்து கடவுளின் நன்மைகளையும் தூய ஆவியின் துணையையும் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு.
தூய ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளச் சொன்ன எம் அன்பு இறைவா, இடைவிடா ஜெபத்தின் மூலம் எம் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தி நிலைவரமான தூய ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் பெற்று பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.